பாப்பாவோட லஞ்சுக்காக நாளே பச்சை பயிறு ஊற வச்சிருந்தேன். நைட்டு மொளகி போட்டிருந்தேன். கொஞ்சம் மொளச்சு வந்துருந்துச்சு. அத அப்படியே ரைஸ் மாரி பண்ணியிருந்தாலும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுவோமோ, அதே மாரி தான் பண்ணேன். ஆனா பாப்பாக்கு இன்னைக்கு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டேன். சாம்பார் தூளு, மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணாம, பச்சை மிளகா மட்டும் போட்டு எப்பவும் போல வதக்கிட்டு, அது கூடவே எடுத்து வச்சிருக்க பயிரையும், அரிசியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரிசிக்கு மட்டும் 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா குழஞ்சு வரணும்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஜேபி லைஃப் ஸ்டைல்ல குடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. சாப்பாடு கட்டும்போது மேலாப்புல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி விடுங்க. அப்ப நல்லா வாசனையா இருக்கும். அது கூட பாயில் பண்ண முட்டைய வச்சு அன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டேன். கண்டிப்பா வாரத்துல 1 நாள் பச்சை பயிர்லாம் குடுங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உங்க குட்டீஸ்லாம் பச்சை பயிறு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா சொல்லாதீங்க பச்சை பயிறு சாதம்ன்னு சொல்லிட்டு. குடுத்து விட்டுரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கே டேஸ்ட் புடிச்சிரும். நான் பாப்பாக்கு அப்படிதான் குடுத்து விடுறது. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவல் தான் குடுத்துருந்தேங்க. ரொம்ப ஊற வைக்காம லைட்டா ஒரு வாட்டி அலசி மட்டும் எடுத்துட்டு, அது கூட சர்க்கரை, அப்புறம் பால் மட்டும் ஆட் பண்ணிட்டு, தேங்காய் நல்லா திருவி போட்டு கலந்துட்டு குடுத்தாச்சு.